தமிழ் நாவலர் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, அதுதான் என் பிரார்த்தனை. சரி, இன்றைக்கு மகளிர் தினம். அதனால் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி மகளிர் தினம் என்பதால் இன்னையுடைய தலைப்பும் பெண் பற்றி தான். இப்போது நம்ம பெண் அப்படின்னான சுதந்திரம், பெண் சுதந்திரம், பெண் விடுதலை எல்லாம் இப்போ பேசுகிறோம் இல்லையா? முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில், பழைய காலத்தில் இந்த பெண் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறாள், எப்படியெல்லாம் அவள் பார்க்கப்பட்டிருக்கிறாள் என்பது தான் இப்பதிவு. எல்லோருக்கும் தெரிஞ்சது தான், சின்ன நினைவூட்டல். சரியா? இது ஆண்கள் சமுதாயம் என்பதால் எப்போதுமே பெண் அடிமை மாதிரி தான் பார்க்கப்பட்டிருக்கிறாள். ஏன்னா ஆண்களால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்கள், சட்டங்கள் என்பதால் பெண் எப்பொழுதுமே அவள் ஒரு அடிமை, அவள் அடிமைதான் அப்படிங்கிற மாதிரி பார்வை தான் அவள் பார்க்கப்பட்டிருக்கிறாள். ஆரம்ப காலத்துலலாம் ஆண்கள் சமுதாயம் தான், ஆண்களுடைய அறிவுறுத்தலின்படி, ஆண்களுடைய விருப்பத்துக்கு போல தான் எல்லாமே நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது வரலாறு. அப்பொழுது பெண் ரொம்ப ஆணுக்காக படைக்கப்பட்டவள் பெண் அப்படிங்கிற மாதிரி பார்வையில் தான் அவள் பார்க்கப்பட்டிருக்கிறாள். இதுக்கு பெரிய பெரிய தத்துவ மேதைகள், வரலாற்று அறிஞர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், மகாத்மாக்கள் இவங்கெல்லாம் விதிவிலக்கு இல்லை. ஆரம்பத்தில் இவங்களும் அப்படி தான் பெண்ணை பார்த்துருக்காங்க. இப்போ இவர் இருக்கார், தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் இல்லையா? அவர் தெரியும் எல்லாருக்கும், அவர் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போகத்துக்காகவே படைக்கப்பட்ட பொது உடைமை பொருள் பெண் என்கிறார். இந்த பெண் என்பவள் ஆணுடைய சந்தோஷத்திற்காகவே படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை, தத்துவ மேதை சாக்ரட்டிஸ். சரி, ஒன்று ஆள்வதும் ஒன்று ஆளப்படுவதும் இயற்கையின் விதி. எனவே தான் ஆண் ஆள்கிறான், பெண் ஆளப்படுகிறாள் என்று சொல்கிறது யார் தெரியுமா? அரிஸ்டாட்டில். அவரும் ஒரு தத்துவ அறிஞர் தான், அரிஸ்டாட்டில். உலகம் முழுவதையும் அன்பினால் அரவணைக்க வேண்டும் என்று சொன்ன டால்ஸ்டாய், அவர் தன் மனைவியை ஒரு நாள் கூட நேசிக்கவே இல்லை. அவளை மனுஷியாகவே அவர் மதிக்கலை. டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதிங்கிற ஒரு படைப்பு, ஒரு புத்தகம், அது ரொம்ப உலக புகழ் பெற்றது. அந்த படைப்பை அடித்து திருத்தி திரும்ப திரும்ப எழுதினாராம். 7 ஆண்டு காலம் ஆச்சான் அந்த புத்தகம் எழுதி முடிக்க. அந்த 7 ஆண்டு காலம் 7 முறை படி எடுக்கணுமா. அவர் எழுதினதை படி எடுத்து கொடுத்தாராம் அவருடைய மனைவி சோனியா. கொஞ்சம் கூட சலிக்காமல் அந்த 7 முறை படி எடுத்து அதை கொடுத்தாராம். அது மட்டும் இல்லை, தன்னுடைய கணவர் மேலும் 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 உயர வேண்டும் என்று ஜெபமாலை உருட்டியபடியே ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்தாலாம் சோனியா. தன் கணவரை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்கணும்னு வேற நினச்சாங்களாம். அதுதான் எல்லா பெண்களும் ஆசைப்படுறது தானே. ஆனால் டால்ஸ்டாய்க்கு அவள் அன்பு ஏதோ விலங்கு பூட்டு, ஒரு விலங்கு பூட்டின போல் இருந்துச்சாம் அவருக்கு. அவளை எப்போவுமே அவர் புறக்கணித்தார், அவளை எப்போதுமே அவர் விரும்பலை. ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு கடிதம் எழுதி, என்னை தேடி நீ வர வேண்டாம், வந்தால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்று எழுதி வச்சுட்டு வரும் காலங்காத்தால் ரொம்ப காலையில் அவர் கிளம்பி போயிட்டாராம். கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது சோனியா அந்த விஷயம் கேள்விப்பட்டு ஓடோடி வந்தாலாம் தவிப்போடு. அப்போ கூட அவளை பார்க்க விரும்பவில்லை. கடைசியில் பார்க்காமலே செத்து போனார். இது வரலாறு கூறுகிறது. சரி, நம்ம தேசப்பிதா, நம்ம மகாத்மா காந்திஜி, அவர் என்ன செய்கிறார்னா, அவர் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் ஆணாதிக்க கணவனாகத்தான் இருந்துள்ளார். இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அவர் எழுதிய சத்திய சோதனை நூலில் அவரை குறிப்பிட்டிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது அவருக்கு கீழே ஒரு உதவியாளராக இருந்த ஒருத்தர் பயன்படுத்திய கழிவறை பானையை கஸ்தூரிபாயை விட்டு சுத்தம் செய்ய சொன்னாராம். கஸ்தூரிபாய் மாட்டேன்னு மறுத்ததுக்கு, நீ செய்யலைன்னா நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லி கையை பிடித்து வெளியே தள்ளினாராம். அவரே சொல்லியிருக்கார், நான் அன்பும் கொடூரமும் நிறைந்த கணவனாகத்தான் முதலில் இருந்தேன் என்று தன்னை பற்றி அவரே சொல்லியிருக்கிறார். பிற்காலத்தில் அவர் பெண்ணை பற்றி உணர்ந்து
அவர் நிறைய செய்திகள் பெண்ணை வந்து மதிக்கும் விதமாக அவர் கொடுத்தாரு. அது ஒரு உண்மை தான். இப்போது காலங்காலமாக மதங்கள், சாத்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் பெண்ணை வந்து ஒரு நுகர்பொருளாக, அதாவது ஆண்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பெண்மை வாழ்க என்று கூட்டிடுவோமாடான்னு முதல்ல சொன்னது பாரதி. இது பாரதி தான் முதல்ல பெண்ணை வந்து இந்த பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்த முதல் கவிஞன்னு சொல்லலாம். இப்போது பெண்ணுக்கு இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, கற்பு அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி அவளை வந்து ரொம்ப உள்ள அழுத்தி ஒரு அடிமை போல் வாழ வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை வந்து பாரதி என்ன செய்தாருன்னா, கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அத்து பொதுவில் வைப்போம் என்றார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு ஒரே தான், இதில் அது பொதுவில் வைப்போம், பெண்ணுக்கு மட்டும் கற்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இதில் கவிஞன் ஷெல்லி, ஆங்கில கவிஞன், அவர் சொன்னால் அது வந்து ரொம்ப அற்புதம். பாருங்கள், இந்த பெண் விடுதலை, பெண் சுதந்திரத்தை பற்றி பாரதியாருடைய எண்ணங்களும் ஷெல்லியோட எண்ணங்களும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஷெல்லியும் பெண்களுக்காக குரல் கொடுத்தார் தான். Women and man in confidence and love equal and free and pure together trod the mountain paths of virtue. அதாவது பெண்ணும் ஆணும் நம்பிக்கையோடும் காதலோடும் சமத்துவமாக, சுதந்திரமாக, தூய்மையாக இணைந்து தர்மத்தின் மலைப்பாதைகளில் நடைபோடுவார்கள் அப்படின்னு சொன்னார் ஷெல்லி. மெல்ல மெல்ல பெண்ணின் அடிமை சங்கிலி கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட்டது. பெண் வந்து அடிமை தலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு வெளியில் வந்து படிப்பில் தொடங்கி ஒவ்வொரு துறையிலும் பெண் முன்னேறினார் இல்லையா. நம்மில் பலர் இன்னும் தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கோம். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்வது தான் பெண் சுதந்திரம்னு நம்ம நினச்சிக்கிட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்ருப்போம். அது அல்ல. இன்னொன்று நினைப்போம், ஆணை வெற்றி கொண்டு அலட்சியப்படுத்துவது பெண் விடுதலை அப்படின்னு நினைப்போம். அதுவும் இல்லை. இந்த சமுதாயத்தில் எல்லா துறையிலும் மதிப்பாய் உயர்ந்து பெண் சுதந்திரம் என்ற ஒரு நல்ல ஒரு சொல்லுக்கு முழுமையாக அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளிவந்து மற்றவர்களுக்கும் பயன்பட்டு இருப்பது தான் பெண் சுதந்திரம். எங்கோ ஒரு மூலையில் இன்னமும் பெண் வந்து அடிமைப்பட்டு தான் கிடக்கிறான். எப்படி? வன்முறைக்கு ஆளாகியும், பாலியல் வன்முறைக்கு ஆளாகியும், குடிபோதை கணவரால் குடும்ப பாரத்தை சுமந்து தன் பிள்ளைகளுக்காக உழைத்து அன்றாடம் போராடி கொண்டிருக்கும் பெண்களை இன்னும் இருக்கத்தான் செய்தார்கள். அவங்களுக்கெல்லாம் இன்னும் சுதந்திரம் வரவில்லை. ஆனாலும் தனக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் ஓடிக்கொண்டே இருப்பாள் அவள். எவ்வளவு தடை போட்டாலும் சரி, அந்த பொங்கி வரும் கங்கை போல, ஆகாய கங்கை போல ஓடி வந்து கொண்டே இருப்பாள். தன் பாதையில் அவள் போய்கொண்டே இருப்பாள். பெண் மங்கையராய் பிறப்பதே மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற பெருமையோடு நாமும் வளர்வோம், நம் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்ப்போம் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.